Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027. கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன் வணக்கம். என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம்? தொடர்ந்து நிலவரத்தையும் பதிவு செய்யுங்க. கடலோர தமிழக மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை என்பது வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்துல மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவுவதால மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு, அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. வருகின்ற 26ஆம் தேதி வரைக்கும், 27ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தோம் என்றால் இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரைக்கும் உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில குறிப்பிடத்தக்கத்திற்கான மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதாகவும், அதே சமயம் கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இயல்பை காட்டிலும் 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது உயரக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உள் தமிழக பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் எனவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது ஒரு சில இடங்கள்ல 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய நிலையில கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல மக்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் 41 முதல் 42 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் என்பது அதிகம் உணர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். சென்னையில் 41 to 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும்னோ, கடலோர பகுதிகளில் வெப்ப அலை வீசும் அப்படிங்கிறதுனால அசௌகரியம் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்டோம். Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027.